students, இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் variation of acceleration due to gravity. So அப்படினா நம்ம previous videoல relation between acceleration due to gravity and gravitational constant பார்த்தோம் இல்லையா? So என்ன relation derive பண்ணோம்? G is equal to gravitational constant G into mass m by radius square இல்லையா? இதுதான் நம்ம derive பண்ணோம். இதனுடைய மீனிங் என்ன? G is directly proportional to mass and G is inversely proportional to radius square r square இல்லையா? So இதனுடைய மீனிங் என்ன? நமக்கு mass change ஆகும்போது acceleration due to gravity change ஆகுது. ஓகே? That means mass அதிகமாச்சுன்னா acceleration due to gravity அதிகமாகும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ 3 விட எர்த்தோட மாஸ் வந்து ஜாஸ்தி. அப்ப எர்த்ல வந்து acceleration due to gravity எப்படி இருக்கு? அதிகமா இருக்கு. 3ல வந்து மாஸ் வந்து கம்மி. சோ அங்க கிராவிட்டி எப்படி இருக்கு? acceleration due to gravity லெஸ்ஸரா இருக்கு. ஓகே? சோ அப்ப எனக்கு ஏதாவது acceleration due to gravity வந்து வேரி ஆகுது depending upon the mass. ஓகே? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. அதே acceleration due to gravity எதை பொறுத்து வேரி ஆகுது? ரேடியஸை பொறுத்து வேரி ஆகுது. ஆனா இங்க எப்படி? ரேடியஸ் வந்து எனக்கு அதிகமாச்சுனா acceleration due to gravity என்ன ஆகுது? கம்மி ஆகுது. ஓகே? சோ இது கம்மியாச்சுனா acceleration due to gravity என்ன ஆகுது? அதிகமாகுது. சோ acceleration due to gravity is varying. ஓகே? சோ மாஸ் வச்சு அல்லது ரேடியஸ் வச்சு வேரி ஆகுது. சோ அதுதான் வேரியேஷன் ஆஃப் acceleration due to gravity. ஓகே? சோ அப்ப இது பார்க்கறப்ப எர்த் வந்து நம்ம என்ன ஷேப்னு சொல்றோம்? ஸ்பியரிக்கல் ஷேப்னு சொல்றோம். ஓகே? சோ அது வந்து பெர்ஃபெக்ட் ஸ்பியரா இருந்துச்சுனா ரேடியஸ் நமக்கு எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். எல்லா பிளேஸ்லயும் எப்படி இருக்கும்? ரேடியஸ் ஈக்குவலா இருக்கும். சோ அப்ப ஆக்ஸலரேஷன் நமக்கு அங்க எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். ஓகே? பட் எர்த் வந்து இஸ் நாட் a perfect sphere. ஓகே? சோ எர்த் வந்து எப்படி இல்ல நமக்கு பெர்ஃபெக்ட் ஸ்பியரா இல்ல. சோ தட் மீன்ஸ் இப்படி இல்லாம நமக்கு இந்த போல்ஸ்ல எப்படி இருக்குனா ஃபிளாட்டனா இருக்கு. ஓகே? சோ அப்ப நான் வந்து இப்ப ரேடியஸ் எனக்கு ஒரே மாதிரி இருக்குன்னு சொல்ல முடியுமா? No, the radius value is changes. ஓகே? சோ அப்ப எனக்கு acceleration due to gravity on the surface of the earth என்ன ஆகுது? சேஞ்ச் ஆகுது. ஓகே? எர்த்ல என்ன ஆகுது? வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகுது. சோ எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்க. Value of J, so G is maximum in polar region. Value of G is minimum in equatorial region. Value of G is reduces when moving to higher altitude from the earth, or value of G is reduces when moving deep below the earth, or the value of G is 0 at the center of earth. Okay? Polar region la acceleration எப்படி இருக்கும்னு சொல்றாங்க? மேக்ஸிமமா இருக்கும். ஈக்குவேட்டோரியல் regionல G னுடைய வேல்யூ மினிமமா இருக்குன்றாங்க. எர்த்தை விட்டு நம்ம ஹையர் ஆல்டிட்யூட் போகும்போது என்ன ஆகுது? G வேல்யூ ரெடியூஸ் ஆகிட்டே வருது. அண்ட் எர்த்ல நம்ம டீப்பா உள்ள போறப்ப என்ன ஆகுதா? வேல்யூ வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகுது. அண்ட் சென்டர் ஆஃப் எர்த்ல வந்து நமக்கு ஆக்ஸலரேஷனே இல்ல, தட் இஸ் 0 அப்படிங்கறாங்க. ஓகே? சோ அது எப்படி பார்க்கலாமா இப்போ? See here, so we are saying that earth is not a perfect sphere. So the radius will change. இல்லையா? So see, this is equatorial region and these two are, this is a polar region. அப்ப என்ன ஆகும்? இப்ப எல்லா இடத்துல ரேடியஸ் எனக்கு ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? So இந்த ரேடியஸ் வந்து is more while comparing the polar region. ஓகே? சோ இங்க உள்ள ரேடியஸை விட எனக்கு இந்த ரேடியஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும், இந்த ரேடியஸ் கம்மியா இருக்கும். இது எவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு அப்படினா 21 கிலோமீட்டர் ஜாஸ்தியா இருக்கு. ஓகேவா? சோ அப்ப ரேடியஸ் வந்து நமக்கு வேரி ஆகுது. So since the radius is greater in the equatorial region, what about the acceleration due to gravity? So G value is reduces in the equatorial region. புரியுதா? சோ இங்க பாருங்க, இது ப்ரூவ் ஆகுதா? Value of G is minimum in equatorial region. Why? Because the radius is greater. புரியுதா? Okay, then in polar region என்ன ஆகுது அப்போ? Radius is less than. So what about the acceleration due to gravity? So that is greater. Okay? So see here, the value of G is maximum or greater in the polar region. Okay? So இப்போ இந்த ரெண்டையும் பார்க்கறப்ப நம்ம இன்னொன்னு கூட ஞாபகம் வச்சுக்கலாம். So weight, what is weight? So weight is nothing but so how much gravitational force is attracting the object. Okay?
ஸோ அதை தான் நம்ம வெயிட்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃபோர்ஸ் அப்படிங்கிறப்ப என்ன ஃபார்முலா நம்ம எழுதுவோம்? m into a அக்கார்டிங் டு த நியூட்டன் செகண்ட் லா. ஓகே, ஸோ நான் வெயிட் என்னன்னு தான் சொல்றேன், ஃபோர்ஸ்ன்னு தான் சொல்றேன். என்ன ஃபோர்ஸ் சொல்றேன்? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இஸ் அட்ராக்டிங் த ஆப்ஜெக்ட் ஃப்ரம் தி எர்த் அப்படின்னு சொல்றோம். ஸோ அப்போ ஃபோர்ஸ் ஃபார்முலாவே தான் நான் இங்கேயும் எழுதுறேன். பட் இங்கே மாஸ் அதே தான், பட் ஆக்சலரேஷன் வந்து இங்கே இஸ் டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இல்லையா? கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் டியூ டு எர்த். ஸோ இதை நான் என்னன்னு சொல்லிடுறேன்? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டின்னு எழுதுறோம். ஸோ W is equal to mg. ஸோ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இங்கே வருது. ஸோ வெயிட் வந்து எதை பொறுத்து இங்கே இருக்கு? ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டியை பொறுத்து இருக்கு. இப்போ எனக்கு போலார் ரீஜனில் ஆக்சலரேஷன் வந்து இன்க்ரீசஸாக இருக்கிறதுனால இந்த இடத்துல வெயிட் எப்படி இருக்கும்? நம்மளுக்கு இன்க்ரீசஸாக இருக்கும். பிகாஸ் இங்கே நம்ம என்ன எழுதியிருக்கோம்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல்ல இருக்கு. ஓகே, ஸோ இந்த ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எனக்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அந்த இடத்துல வெயிட் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே, அப்போ இங்கே ஈக்வட்டோரியல் ரீஜனில் என்ன ஆகுது? இங்கே எனக்கு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி லெஸ்ஸராக இருக்கு. அப்போ வெயிட்டும் எனக்கு எப்படி இருக்கும்? அந்த ரீஜனில் லெஸ்ஸராக தான் இருக்கும். புரியுதா? ஸோ ரேடியஸ் அதிகமாக இருக்கு, ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி கம்மியாக இருக்கு. ஸோ இது கம்மியாக இருக்கனால அந்த இடத்துல வெயிட்டும் எப்படி தான் இருக்கும்? நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும். புரியுதா? ஓகே, so next point பார்க்கலாமா? Value of g is reduces when moving to the higher altitudes from the earth. So அப்ப இதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண போறோம் பாருங்க. So moving to higher altitudes. So earth இருக்கு. So ஒரு ஆப்ஜெக்ட் வந்து higher altitudeல இருக்குன்னு வெச்சுக்கிறோம். ஓகே, ஒரு certain heightல இருக்குன்னு வெச்சுக்கிறோம். So இது எர்த்னுடைய மாஸ் m, இது அந்த ஆப்ஜெக்ட்னுடைய மாஸ் m. So it is at a distance, some distanceல இருக்காங்க. So இந்த distance நம்ம என்னன்னு மார்க் பண்ணுவோம்? எர்த்னுடைய ரேடியஸ் இல்லையா? ஸோ இதை r எழுதிக்கலாமா? அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் வந்து நம்ம ஒரு hன்னு எடுத்துக்கிறோம். ஓகே, சம் சர்டைன் வேல்யூஸ். ஸோ இப்போ ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இவங்களுக்குள்ள நம்ம எழுதுவோமா? ஸோ எப்படி எழுதுவோம்? F is equal to, ஸோ நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன்ல நம்ம என்ன எழுதணும்? F is equal to g m by r ஸ்கொயர் எழுதணும் இல்லையா நம்ம ஃபார்முலா? ஸோ அதை இங்கே நம்ம அப்ளை பண்ணுவோம். F is equal to g, ஸோ மாஸ் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் m, mass of the second object m. So ரெண்டே என்ன பண்ணணும்? ப்ராடக்ட் பண்ணணும். divided by r square, that means the distance square. So இங்க என்ன distance? So இது ஃபுல்லா இல்லையா? இது ஃபுல்லா நான் எடுக்கணும். இங்க வந்து r கவர் ஆயிடுச்சு. So r plus இந்த டிஸ்டன்ஸை நான் எடுக்கணும் இல்லையா? ஆனா நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு क्वेश्चनல பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? எர்த் சர்ஃபேஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட் வைக்கிறோம். So அந்த டிஸ்டன்ஸ் நம்ம இப்படி மார்க் பண்ணோம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரேடியஸ் ஆஃப் த எர்த், இந்த டிஸ்டன்ஸ் வந்து வெரி ஸ்மால் டிஸ்டன்ஸ். ஸோ இது ரொம்ப ஸ்மால்னால நம்ம இதை வந்து நெக்லெக்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ இந்த வேல்யூக்கு 6378 ரேடியஸ்க்கு இது வந்து ரொம்ப ஸ்மால் வேல்யூ. ஸோ ஜஸ்ட் we are neglected that. ஏன்னா அதை சேர்க்கறதுனால எனக்கு எந்த சேஞ்சஸும் வரப்போறது இல்லை. பட் அந்த மாதிரி இதை நான் நெக்லெக்ட் பண்ண முடியுமா? நோ, இட் இஸ் ஹேவிங் சம் சர்டைன் வேல்யூஸ். ஸோ இதை கண்டிப்பாக நம்ம என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஸோ ஆர் பிளஸ் ஹெச்டி ஹோல் ஸ்கொயர். ஏன் ஸ்கொயர் போடுறோம்னு தெரியுதா? நம்மளுக்கு லாபே என்னது? ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். ஸோ டிஸ்டன்ஸ் ஆர் பிளஸ் ஹெச். ஸோ அதை நம்ம ஸ்கொயர் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இங்கே என்ன பார்க்குறோம்? ரேடியஸ் கூட நம்மளுக்கு என்ன ஆகுது? ஒரு சர்டைன் வேல்யூ சேருது. ஸோ ரேடியஸ் என்ன ஆகுது? எனக்கு அதிகமாகுது. அப்போ ரேடியஸ் அதிகமாச்சுன்னா ஆக்சலரேஷன் என்ன ஆகுவாங்க? கம்மியாகுது, டிக்ரீசஸ் ஆகுது. ஓகே, ஸோ அப்போ இது புரியுதா? வேல்யூ ஆஃப் g is reduces when moving to the higher altitudes. Okay, higher altitude போறப்ப value of g என்ன ஆகுது? கம்மி ஆகுது. ஓகேவா? ஓகே, next one பார்க்கலாம். So value of g is reduces when moving deep below the earth. So அப்ப என்ன அர்த்தம்? இப்போ எர்த்ல நம்ம இப்போ எப்படி போறோம்? உள்ள ஒரு சுரங்க மாதிரி போட்டு அந்த ஆப்ஜெக்ட் உள்ள போகுது. ஓகே, அப்படி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ இங்க பாருங்க, இது ஆப்ஜெக்ட். ஸோ இது வந்து நம்ம சென்டர் எடுத்திருக்கோம். இப்போ நீ என்ன சொல்லுவ? மிஸ் இந்த ரேடியஸ் வந்து இப்போ ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ ரேடியஸ் இஸ் டிக்ரீசஸ். அப்போ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி இன்க்ரீஸாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறோம். ஓகே, பட் அது இல்லை. என்ன ஆகுதுன்னா இங்க ஃபோர்ஸ் வந்து எர்த்னுடைய ஃபோர்ஸ் வந்து இங்க அட்ராக்ட் பண்ணுது இல்லையா? ஸோ இந்த ஆப்ஜெக்ட் வந்து என்ன ஆகுது? எர்த் வந்து அட்ராக்ட் பண்ணுது. ஸோ இட் இஸ் மூவிங் த ஆப்ஜெக்ட் டவுன்வர்ட்ஸ். அதே டைம்ல என்ன ஆகுது? இந்த பக்கம் பாருங்க, எர்த்னுடைய சர்ஃபேஸ் தான் இருக்கு. ஸோ இந்த இது என்ன பண்ணும்? இதுவும் என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும் இந்த ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ அப்போ இந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணுது? டிஸ்டர்ப் பண்ணுது. புரியுதா?
ஸோ இதே இங்கே ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுது, பட் இந்த ஃபோர்ஸை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு அதனோட ஆப்போசிட் சைடில் என்ன ஆகுது, எர்த் சர்ஃபேஸ் வந்து அதை இழுக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஃபோர்ஸ் வந்து நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகுது, தட் மீன்ஸ் இது ரெடியூஸ் ஆகுது. ஸோ ஃபோர்ஸ் ரெடியூஸ் ஆகும்போது ஃபோர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற ஆக்சிலரேஷன் என்ன ஆயிடுது, நம்மளுக்கு ரெடியூஸ் ஆயிடுது. ஓகே? ஸோ when we are going into or when we are moving deep into the earth, என்ன ஆகுது, நம்மளுக்கு அதனுடைய another surfaceல இருந்தும் என்ன ஆகுது, attraction நடக்குது. ஸோ அப்போ எனக்கு இந்த attraction வந்து டிஸ்டர்ப் ஆயிடுது. ஸோ I can say the value of G is reduces when moving deep below the earth. ஓகேவா? ரைட். இப்போ லாஸ்ட் பாயிண்ட் பாரு, the value of G is 0 at the center of earth. அப்படின்னா என்ன மீனிங், இப்போ இந்த ஆப்ஜெக்ட் வந்து சென்டருக்கு போயிடுச்சு, அப்போ என்ன ஆகும், இங்கே இதை அட்ராக்ட் பண்ற அந்த ஃபோர்ஸும் இவங்க அட்ராக்ட் பண்ற ஃபோர்ஸும் நம்மளுக்கு என்ன ஆயிருது, ஈக்குவல் ஆயிருது. ஓகே? ஸோ இவங்க எவ்வளோ ஃபோர்ஸ், இந்த சர்ஃபேஸ் எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுத்து அட்ராக்ட் பண்ணுதோ அதே ஃபோர்ஸை இவங்களும் கொடுப்பாங்க. அப்போ என்ன ஆயிருது, நம்மளுக்கு ஆப்ஜெக்ட் வந்து பேலன்ஸ்ட் ஆயிருது, ஈக்குவலா ஃபோர்ஸஸ் வந்து என்ன ஆகுது, நம்மளுக்கு ஆக்ட் பண்ணுது. ஸோ அந்த ஆப்ஜெக்ட் வந்து பேலன்ஸ்ட் ஆயிருது. ஸோ ஆக்சிலரேஷன் இஸ் 0. ஓகே? நம்மளுக்கு ஃபோர்ஸ் ஈக்குவலா இருந்தா என்ன சொல்லிடுவோம், நம்மளுக்கு அங்க ஆக்சிலரேஷன் இல்ல, பேலன்ஸ்டா இருக்கு. ஓகேவா? ஸோ அட் த சென்டர் ஆஃப் இது வந்து சென்டர் ஆஃப் எர்த்ல தான் இது நடக்குது. இதே இந்த ஆப்ஜெக்ட் இங்க இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், ஸோ இங்க அட்ராக்ஷன் நடக்கும், பட் அதை விட கொஞ்சம் ஜாஸ்தி இந்த பக்கம் நம்மளுக்கு அட்ராக்ஷன் நடந்துடும். ஸோ அப்போ நம்மளுக்கு ஈக்குவலா இருக்காது, கிராவிட்டி ஆக்சிலரேஷன் இருக்கும், பட் என்ன இருக்கும், கம்மியா இருக்கும். ஓகேவா? பட் எக்ஸாக்டா சென்டருக்கு வரும்போது நம்மளுக்கு என்ன ஆயிடுது, 0 ஆயிடுது. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.